தயவு செஞ்சு இந்த கோர்ட்ல வச்சு நான் ஒரு 2 நிமிஷம் பேசியே ஆகணும். அவருக்கு நான் துரோகம் பண்ண அது இதுன்னு சொன்னார்ல, அந்த உண்மையை ஒத்துக்கிறேன்னு நான் சொல்லிட்டேனே. ஆனா அப்படி ஒரு தப்ப நான் ஏன் செஞ்சேன்னு கோர்ட்டார் முன்னாடி நான் சொல்ல வேணாமா? என் பக்கமும் ஒரு நியாயம் இருக்குல்ல, அதை இந்த கோர்ட்டார் கேட்க வேணாங்களா? எதுக்காக நான் இவரை என்ன அடிக்கிறாரு கொடுமைப்படுத்துறாருன்னு போய் சொல்லி விவாகரத்து கேக்குறேன்னு சொல்லி கோர்ட்டாருக்கு தெரிய வேணாமா? ஓ, அவர் அடிச்சாரு கொடுமைப்படுத்தினாருன்னு சொன்னது எல்லாமே பொய்யா? சரி, உனக்கு 2 நிமிஷம் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கறேன். சொல்லு, எதுக்காக இப்படி எல்லாம் பொய் சொல்லி விவாகரத்து கேட்ட? என் பேரு ஆனந்தி, வயசு 27. 21 வயசுல எனக்கு கல்யாணம், தாம்பத்திய உறவு வேணும்னு நினைக்கிறதுலயோ எந்த தப்பும் இல்லையே. அது எல்லாருக்கும் இருக்கிற ஆசையும் விருப்பமும் தானே. தயவு செஞ்சு நான் கேட்ட இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க மேடம். ஆமா, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடணும்னு ஆசை இருக்கிறது இயற்கையானதுதான். அதுக்கு என்ன இப்போ? இதோ இங்க நிக்கிறாரே வீரபத்ரன். என்ன சொன்ன? நீங்க அவருக்கு என்ன மெடிக்கல் டெஸ்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆளுதான் வாட்ட சாட்டமா பாக்க இப்படி இருக்காரே தவிர முழுக்க முழுக்க ஆண்மையே இல்லாத ஒருத்தர். இவர் தாம்பத்திய உறவு இல்லனாலும் பேசிக்கா ஒரு மனைவி கிட்ட காதலாவும் அன்பாவும் பேசுற அளவுக்கு கூட இவரு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத ஜென்மம் மேடம். நானும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என்னைக்காவது இவர் கூட சேர்ந்து குடும்ப வாழ்க்கைய வாழ்ந்துடலான்னு ஒரு சராசரி மனுஷியா நான் ஆசைப்பட்டேன். ஆனா இவர் அதுக்கான தகுதியே எதுவும் இல்லாத ஒரு அன்ஃபிட்டான ஆளு மேடம். கண்ட்ரோல் 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 யுவர்செல்ஃப். அப்படி இருக்கிறப்போ நான் எங்க போய் எனக்கான ஆசையை பூர்த்தி செஞ்சுக்கிறது? இந்த பூமியில வாழ்ற ஒரு பொண்ணா எனக்கும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடணும், குழந்தை பெத்துக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கும் போது இந்த மாதிரி ஆண்மையே இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால என் வாழ்க்கை நாசமா போட்டேன்னு சொல்றீங்களா? ஆனா எனக்கு புரியல. நான் இவரோட